வணக்கம். இது லேர்ன் தமிழ் சேனல். இன்றைக்கு இந்த காணொளியில் காமராசர் அவரை பற்றி எப்படி பேச்சு போட்டியில் பேசலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பல திறமைகள் உண்டு. அதில் பேச்சு திறமையும் வளர்த்து கொள்ள வேண்டும். பேச்சு திறமையை வளர்த்து கொள்வதற்கு இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இந்த சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு வகையில் பயனுள்ளதாக அமையும். இப்போ வாங்க எப்படி பேசலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யாரை பற்றி பேச போகிறோமோ அவரை பற்றி என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவரை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். இப்போ காமராசரை பற்றி நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு அவரை பற்றி எப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலான்னு பார்க்கலாம். கல்வி புகட்டும் ஆசிரியர்களுக்கும் கல்வி கற்கும் என் போன்ற மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஒருவர் உயர உயர்ந்த வழி கல்வி என்று கூறியவர் யார் தெரியுமா? அவர்தான் கல்வி கண் திறந்தவர் என்று எல்லோராலும் அழைக்கப்படும் காமராசர். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்தவர் காமராசர். இவரின் புகழை நான் பேச நீங்கள் கேட்க விழைவோம். காமராசரின் பிறப்பு 1903 ஜூலை 15 குமாரசாமி சிவகாமி தம்பதிகளுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் கிடைத்த மிக பெரும் விருது காமராசர். காமராசரின் வாழ்க்கை. இவர் 6 வயதில் தந்தை எழுந்து தன் தாய்மாமன் கடையில் வேலை பார்த்தபோது அங்கு வந்த தலைவர்களின் பேச்சால் கவரப்பட்டு காங்கிரஸ் கட்சியின் கரம் பிடித்து 16 வயதில் அரசியலில் நடைபோட்டார். அயராத உழைப்பு 9 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்து 1954 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அரியணை ஏறினார். காமராசர் தீட்டிய கல்வி திட்டங்கள். காமராசர் முதலமைச்சரானதும் 6000 கிராமங்களில் பள்ளிகள் இல்லை என்பதை அறிந்து அங்கு பள்ளிகளை திறந்தார். பணப்பையை பார்க்கும் மனிதர்கள் மத்தியில் ஏழை மாணவர்களின் பசியை உணர்ந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த ஏழை பங்காளர் இவர். பள்ளியில் இன்று நாம் ஏழை பணக்காரர் என்ற ஆடைகளில் வேறுபாடு இல்லாமல் இருக்கிறோமே, அதற்கும் காரணம் இவர் கொண்டு வந்த சீருடை திட்டம். ஏழை மக்களுக்கு அறியாமை இருளை நீக்கி கல்வி என்னும் வெளிச்சத்தை பாய்ச்சியவர். அவர் பிறந்த ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகிறோம். காமராசரின் சிறப்பு பெயர்கள். காமாட்சி என்ற செல்லை பெயரை சூட்டிய அன்னைக்கு அப்போது தெரியவில்லை அந்த பிள்ளையை எத்தனை செல்ல பெயர்களில் அழைப்பார்கள் என்று. இன்று நாம் தெரிந்து கொள்வோம். காமராசரை கருப்பு காந்தி, கருப்பு வைரம், ஏழை பங்காளன், படிக்காத மேதை, பகலுணவு தந்த பகலவன், கர்ம வீரர், கிங் மேக்கர், பெருந்தலைவர் என அழைக்கிறோம். காமராசரின் இறப்பு. காந்திய நெறியில் வாழ்ந்த காமராசர் 1975 அக்டோபர் 2 காலமானார். அவரின் பிறந்த நாளை காலம் முழுதும் நினைத்து போற்றுவோம், அவரின் வழி நடப்போம். நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக முடிக்கலாம். இதை இன்னமும் கொஞ்சம் வீரமாகவும் பேசலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.